ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மனமனக்கும் ஆரோக்கியமான சுவையான கொத்தமல்லி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி இலை, புளி, வரமிளகாய், உளுந்து, கடுகு, பெருங்காயம், வெந்தயம், உப்பு, எண்ணெய், கருவேப்பிலை. முதலில் அடுப்பில் பாத்திரத்தை வைத்து உளுந்தை சேர்த்து பொன்னிறமாக வறுத்து கொள்ளவும். இதனுடன் வரமிளகாய், வெந்தயம் மற்றும் பெருங்காயம் சேர்த்து நன்கு வதக்கி ஆறியதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைத்து எடுத்துக்கொள்ளவும். மற்றொரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சுத்தம் செய்த கொத்தமல்லி இலையை சேர்த்து நன்கு வதக்கவும். இலை நன்கு வதங்கியதும் அதில் புளி மற்றும் ஏற்கனவே அரைத்து வைத்திருக்கும் பொடியை சேர்த்து பிரட்டிக் கொள்ளவும். இந்த மசாலாவை ஆட்டுக்கல்லில் போட்டு இடித்து எடுத்துக்கொள்ளலாம் அல்லது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைத்தும் எடுத்துக்கொள்ளலாம். கடைசியாக கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிக்கவும். கடுகு பொரிந்து வரும்போது கருவேப்பிலை சேர்த்து நாம் தயார் செய்து வைத்துள்ள கொத்தமல்லி மசாலாவை உள்ளே ஊற்றி நன்கு கொதிக்கவிட்டு இறக்கினால் சுவையான தொக்கு தயார். இந்த சுவையான கொத்தமல்லி தொக்கு ரெடியானதும் இதை இட்லி, தோசை, சப்பாத்தி மற்றும் சாதத்துடனும் சேர்த்து சாப்பிட்டால் மிகவும் அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியுடன் சந்திக்கலாம்.